இருக்கிறார். இருதயத்தை சாய்ந்து அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து நீங்க என்னோடு பேசுவது சொல்லி ஆசிரியர் நாளில் பார்த்து பார்த்துட்டு எங்களோடு பேசுவது சொல்லுவோம். அதிகமாக செய்கிற அளவிலாக துணிகிறோம், சுதந்திரிக்கிறோம், அதிகப்படுத்துகிறோம் பேசும். இதனால இந்த வார்த்தை ரகசிய மறைபொருள் அந்த பிள்ளைகளோட பேசும்படியாய் நம்மை பாடத்தில் வருகிறோம். தேவ ஆவியானவர் என் பேசுகிற தெய்வம் என்னோட பேசும். நம்முடைய நாம் மாத்திரம் இதனால மகிமைக்கான உதவி செய்யபடியாய் சம்பந்தம் ஒப்புக்கொள்வதையா நாளையா Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. எங்களை அதிகமாக நேசிக்கிற கலப்பிதாவே நாங்கள் சமூகத்தில் வந்தோம். இதனோடு பேசும் நாளில நாளையில கத்த நம்மோடு பேசும்படியாக நம்மளோட சட்டத்தை உயர்த்தி அப்படி கத்த நம்மோடு பேசும்படியால் இந்த நாளில தேவன் நம்மோடு ஆரம்பிக்கும். எந்த பேச சித்தமா இருந்தாலும் அதை நான் பேசும்படியாக வார்த்தைகளை கேட்க நம்மளோட பாவத்தை பற்றி கொண்டோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே சாட்சி பற்றி சொன்னார். அந்த ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே கரங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த கூட ஆண்டவரே நன்மை செய்யாமல் இருப்பது பாவம், தீய நோக்கம் பாவம், 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 தீய நோக்கம் பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று பாவத்தை பற்றி எத்தனையோ காரியங்களை நாங்கள் அறிந்து பாராட்டுகிறேன். ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிற போது எல்லா வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள மறைப்பிள்ளைகளுக்கு உணர்த்த ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களை பயன்படுத்தும். அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க இதுமாய் உலகத்தை மறைப்பிள்ளை தெரிந்து கொள்ளவும் இந்த உபாச நேரத்தை பார்க்க ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் என்ற தைரியத்தால் நன்றி அப்பா. நிச்சயமாய் கூட ஆண்டவரே இந்த வராத பிள்ளைகளை கூட நீ ஆசீர்வதித்து கொண்டு சேரும் ஆண்டவரே. துரிதமான ஆண்டவரே இந்த சபையின் சுத்தி இருக்கிற எல்லா விஷயம் இந்த கடவுள் கூட இருந்து ஆண்டவரே அதிர்ச்சிகளை அற்புதங்களை எங்கள் மூலம் செய்து நிறைய ஆத்மாக்கள் இந்த சபைக்கு கொண்டு வர போவதற்காக தேவத்தோடு நான் ஜபத்தை பங்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற ஆண்டவரே வார்த்தைகள் மூலமாக நாங்கள் மற்றவர்களை பலப்படுத்தி உங்களுடைய லட்சியத்தில் கொண்டு வர எங்களை பயன்படுத்தக்கூட தைரியத்தால் நன்றி அப்பா. எப்போதும் கூட பேச போகிற காற்றனை மறைத்து நீர் சுத்தம் எங்களுக்கு மறைப்பதை வெளிப்படுத்த வேண்டுமாய் மகிமையெல்லாம் உங்களுடைய இயேசுவின் மூலம் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தில் நாம் இந்த நாளிலே கடந்த நாளிலே பாவத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பாவம் எப்படி வருகிறது சொல்லி பார்க்கிறோம். பாவத்தை குறித்து பார்க்கிறோம். பாவம் எப்படி வருகிறது, மனிதர்களாக பாவம் எப்படி எல்லாம் வருகிறது, எப்படி அந்த பாவம் மனிதனை என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் தன்னுடைய வார்த்தை நிமித்தமாய் பார்த்து கொள்கிறோம். முதலாவது பாவத்தை குறித்து பார்க்கிறோம். 1 புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். 1 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் உபவாச நாட்கள், 40 நாள் பாடுகிற நாட்கள், தவச காலங்கள் என்னென்னோ சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை அழிக்கும்படியாய், பாவத்தை நிவர்த்தியாக்கும்படியாய் மனுஷகுமாரனாய் வந்தார். இல்லையா? அந்த பாவம் நிவர்த்தியாக்குவதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல மனுஷனாய் வந்தார். அந்த மனுஷனாய் வந்த தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு அவர் குமாரனாய் வெளிப்படுகிறார். அவர் பிதாவாகிய தேவன்
குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் என்ன பண்ணுறார், தோற்றம் எப்படி கொடுக்கிறார், குமாரனுடைய அந்த தோற்றத்தை வெளிப்படுத்தபடி அந்த உலகத்துல இயேசு வந்திருக்கிறார். அந்த வெளிப்படுத்துகிற தேவன் எதற்காக இந்த உலகத்துல வந்தாருன்னு சொன்னா, 9ஆம் வசனம் வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கும் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அல்லேலூயா. இங்க வேதம் முதலாவது சொல்றது, பாவம் ஒரு மனுஷன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா அவன் யார் செய்ய மாட்டான், எப்படிப்பட்ட மனுஷன் செய்ய மாட்டான்னு சொன்னா அவன் தேவனால் பிறந்த மனுஷனாய் காணப்பட வேண்டும். அவன் முழுகி ஞானஸ்தானம் பெற்ற மனுஷனாய் காணப்பட வேண்டும். முழுகி ஞானஸ்தானம் பெற்றவனாய் மாத்திரம் தேவனை தரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகரை பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே சுயத்திருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. ஆனா நிறைய பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க, நிறைய ஆண்டவர்கள் விட்டு தூரம் போயிட்டாங்க. என்னன்னு கேட்டா மாம்ச சுபாவங்கள் அவங்க என்ன செய்கிறது, வஞ்சிக்க செய்கிறது, அவர்கள் பின்மாற்றத்துக்கு போக செய்கிறது. நம்ம சபையில இருந்து ஒரு சகோதரி குடும்பம் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவங்க மாம்சத்துக்குரிய ஆவிக்குரிய காரணங்கள்ல மாம்சத்துக்குரிய காரியத்துக்காக அவர்கள் பின்மாற்றம் அடைந்து இன்னும் அதே வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய ஒன்றும் போயிடல. ஏன் கேட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில தேவனை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்மாற்றம் அடைந்தது ஏன் சொன்னா அவர் இன்மைக்குரிய காரியத்தை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இன்மைக்குரிய காரியத்தை சிந்திக்கிறவர்கள் எப்போதும் அவர்கள் சுயமான காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா கிறிஸ்துவுக்குள் முழுகி ஞானஸ்தானம் பெற்ற தேவனால் பிறந்த தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்படி செய்வதற்கு அவர்களுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். அவர்கள் அதற்கு என்ன செய்ய ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னா தேவன் உண்மையுள்ளவர், உயிரோடு இருக்கிறவர். அவர் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவாக நமக்கு வெளிப்பட்டார். இப்போது இந்த தெய்வம் மறித்து அடக்கமடைந்து உயிர் தந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த சாயலை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நாம் பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்வது தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ இது இரண்டாவது பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும் வாசிங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனோ தேவனால் உண்டானவன் அல்ல. இதுதான் முக்கியமான காரியம். அப்ப வேதம் சொல்லிட்டோம் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவனோடு இருக்கிற, தேவனுக்காக வாழ்கிற, தேவ ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிற, தேவனோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும் கேட்டா அன்பு. இதுதான் தேவனோடு இருக்கிற அந்த அன்புக்கும் உலகத்து அன்புக்கும் உலக மனுஷனுக்குள்ள வித்தியாசங்கள். அப்போ அன்பு என்ன செய்யும் சொன்னீங்கன்னா, இந்த உலகத்துல என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை இன்னும் நிதானிச்சு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அடுத்த காலத்தை பேசும். ஆனா அன்பு இல்லைன்னு சொன்னா அது எடுத்த கவுத்தன்னு சொல்லி பேசிட்டு என்ன பண்ணிடும் போயிட்டு. அன்பு இல்லைன்னா தன்னை என்ன செய்யாது, அது எப்போதும் தன்னை மென்மையா காமிச்சுனே இருக்கும். அன்பு இல்லைன்னு சொன்னா, அன்பு இருந்தா தன்னை எப்போதும் என்ன செய்ய அடக்கி நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் தான் இந்த உலகத்துல மனுஷனா இருந்தார். இந்த நாட்களில் நாம் எழுந்த நாட்கள் சொல்லி தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நாளில அவர் வேதம் சொல்றதுக்கு அதுதான், அதாவது அவர் சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணாரா சொல்றது. அவர் அதாவது தெய்வமாய் இருந்த போதிலும் தெய்வம் என்ன செய்ய முடியும். ஆனா ஏன் செய்யறன்னா அன்பு அவருக்குள்ள இருக்கிறது. எந்த அன்பு, தான் உண்டாக்குற மனுஷன் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை அவர் அறிந்து இந்த உலகத்துல பூலோகத்துல மனுஷனாய் குமாரனாய் வந்த இந்த தெய்வம் அவர் இந்த பாவங்களை சுமப்பதற்கு, இதை அனுபவிப்பதற்கு
தன்னை விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு நாம் கெட்டு போகாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் விட்டு கொடுத்ததுனால நாம் கெட்டு போகாமல் இருக்கிறோம். நாம் கெட்டு போவது தேவன் விரும்பாததுனால தேவன் அவரை தன்னுடைய சாயலாக வந்த மனுஷகுமாரனாய் வந்த தன்னை அவர் இந்த உலக மனுஷனிடத்துல தன்னை விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால எதை வேணாலும் செய்ய முடியும். முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர்களால் எல்லாம் செய்ய முடியும். கடலை பார்த்து நின்று சொன்னவர், மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினவர், இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ததையும் இந்த மனிதனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் அத்தனை பேர் அடங்க முடியும், அத்தனை பேர் நிறுத்த முடியும். ஏன் இதை செய்யலன்னு சொன்னா அவருடைய நோக்கம் அது அல்ல. அவர்களை நிற்க செய்வதோ அவர்களை எது செய்ய சொல்வதோ அது அல்ல அவருடைய நோக்கம். நாம் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய நோக்கம். அதற்காகத்தான் மனுஷனாய் இந்த உலகத்துல வந்தார். அதற்காகத்தான் தெய்வம் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனா தேவ சாயலா இந்த உலகத்துல வந்து மனுஷனை போல வாழ்ந்து மனுஷனோட வாழ்ந்து மனுஷனுக்கோடு இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நாம் கெட்டு போகக்கூடாதுன்றதுனால அவர் தன்னை விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மோடு வந்துட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு நம்மோடு கூட இருந்தார், இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. நமக்குள்ள வந்துட்டார். எப்படி வந்துட்டார்? 1-3-16-17 நீங்களே தேவனே ஆலயமாய் தேவனுடைய ஆவியில் வாசமாயிருக்கிறார். தேவ ஆவியார் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் நாம் தேவனால் பிறந்திருந்தோமானால் தேவனோடு வாழ்ந்திருந்தோமானால் சொல்கிறார் அன்பு உள்ளவர்களாய் காணப்படுவோம். என்ன உள்ளவர்களாய் காணப்படுவோம்? அன்பு உள்ளவர்களாய். அன்பு உள்ளவர்களாய் யாரெல்லாம் மாறுகிறோமோ அந்த அன்பு தான் பாவம் செய்ய விடாது. அல்லேலூயா. அதுதான் சொல்கிறது. அடுத்த வாசிங்க. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விஷயமாய் இருக்கிறது. ரெண்டு காரியம் பாருங்க. முதல்ல சொன்னாரு நாம் அன்பு கூறுவர்களாய் இருக்கிறோம். ஆனா இங்க சொன்னாரு இது ஆதி முதலா தேவன் அன்பாக இருக்கிறார். அப்ப அவர் சொன்னார் அன்பாக இருக்க நீங்க என்ன பண்ணுங்க? அன்பா இருங்க. அவர் அன்பா இருக்கிறது போல நம்மையும் அவர் என்ன சொல்லுகிறாரு? அன்பா இருக்க விரும்புகிறார். இல்லையா? அன்பா இருக்க விரும்புகிற தேவனுடைய வார்த்தை கேட்கிற என் தப்பான சகோதரனை சகோதரி இன்றைக்கு இந்த நாளில நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் சற்று நம்ம என்ன பண்ணுவோம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம யாரா இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறது இல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது இல்ல, அல்ல நாம் கிறிஸ்துவோடு வாழ்கிறது இல்ல. ஆனா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்ப நாம் இன்றைக்கு அந்த பிசாசுடைய சாயலுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் நாம் பிசாசுடைய காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. பிசாசு காரியங்களை செய்வதற்கு நாம் அதுக்கு விட்டு கொடுப்போம். நாம் அதை விட்டு கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னா அன்புள்ளவர்களாய் மாறணும். அன்புள்ளவர்களாய் மாறினாதான் தேவனுடைய சித்தத்தை செய்வோம். ஆனா பிசாசு காரியத்தை நம்ம விட்டு கொடுப்போம்னா நாம் அதனுடைய சாயலா அதனுடைய காரியத்தை செய்ய போயிடுவோம். அப்படின்னா இன்றைக்கு தேவனுடைய சாயலா இருக்கிற நாம் என்னவா இருக்கணும்? முதலாவது அன்புள்ளவர்களா இருக்கணும். அன்புள்ளவர்களா இருந்தாதான் நாம் பாவம் செய்ய மாட்டோம். அன்புள்ளவர்களா இருந்தாதான் எதிர்த்து நிற்க முடியும். யாரை எதிர்க்க முடியும்? பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அன்புள்ளவர்களா இருந்தாதான் நாம் சகலத்தை செய்ய முடியும். அன்புள்ளவர்களா இருந்தாதான் நாம் சகலத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், பொறுத்துக் கொள்ள முடியும், நாம் என்ன விட்டு கொடுக்க முடியும். இது இல்லைன்னு சொன்னா நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது அது வீணாய் காணப்படும். அல்லேலூயா. அது வீணாய் காணப்படும். அன்பு இல்லாதவன் தேவன் இல்லாதவன், அன்பு உள்ளவன் மாத்திரம் தான் தேவன் இருக்கிறவர். நான் எதை வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யலாம், என் சரீரத்தோட நான் என்ன பண்ணலாம்? விட்டு கொடுக்கலாம். ஆனா அன்பு இல்லாம ஒண்ணுமே இல்லை. அன்பு இல்லாதவன் தேவனை தேவனை உடையவனா இருக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால், நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமானால், நாம் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டுமானால் நாம் அன்புள்ளவர்களாய் மாறணும். அப்ப விசுவாசம் எழுதுனா அன்புள்ளவர்களா மாற முடியும். விசுவாசம் தான் நாம் தேவனுக்கு ஒரு இடத்துல இருக்காது. அப்ப விசுவாசம் தேவன் ஒன்றா வாழ முடியாது. தேவன் என்ன சொல்றது? மனுஷனை தேவனாகிய கர்த்தர் நன்றாக இருக்கும்படியாக விரும்புகிறார். விசுவாசத்தை கொலைபாதகத்தை பண்ணுகிறார், அழிக்க விரும்புகிறார், அவனை கெடுக்க நினைக்கிறார், மனுஷனை அவன் முன்னேற விட மாட்டுகிறார். ஆனா அதிலிருந்து விடுபடுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
உங்களை வாழ வைத்த தேவன், உங்களின் என்னை அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ வைப்பதற்காக தேவன் இந்த உலகத்தில் இருந்தார். அல்லேலூயா. அதுதான் சொல்லு, எங்களை வாழ வைக்கும், நீ ரெங்கலை செல்வமானே, எங்களை என்ன பண்ண மீட்டெடுக்க நீ எங்களுக்காக இந்த உலகத்துல வந்தீர்னு சொல்லி நாம் பாடிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே எனக்கு அன்பான சகோதரனே, நாம் முதலாவது பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமானால், பிசாசு நம்ம சோதிக்கப்படுவது நாம் அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் அன்புள்ளவர்களா இருந்தா மாத்திரம்தான் நாம் என்ன பண்ண முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், பிசாசுடைய காரியங்களை ஜெயிக்க முடியும். ஆனா பிசாசுடைய தந்திரங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டுமானால் நாம் அன்புள்ளவர்களா இருக்கணும். யாரோட அன்பு இருக்கணும்? கணவன் மனைவி அன்பு, சகோதர சகோதரி அன்பு, உலகத்துல அன்பு, படிக்கிற இடத்துல அன்பு, வேலை ஸ்தலத்துல அன்பு, நான் பிசினஸ் பண்றதுல அன்பு, எல்லா இடத்துல அன்பு இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அன்பு இருந்து எப்படி வேலை வாங்க முடியும்? அன்பு என்ன செய்யும்? வேலைக்காரனை பணிய செய்யும். அன்பு தன் மனைவியை பணிய செய்யும். அன்பு தன் கணவனாரை பணிய செய்யும். அன்பு தன் பிள்ளைகளை என்ன செய்யும்? பணிய செய்யும். அன்பு நாம் கற்றுக்கொள்கிற வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்வதற்கு அன்பு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். அந்த அன்பு இருந்தாதான் எல்லாமே நமக்கு செய்ய முடியும். இல்லையா? இப்ப நான் பார்க்கிறோம், பாவம் எப்படி வருது? பிசாசினால் வருது. அந்த பாவத்தை மேற்கொள்ள அன்பு இருந்தாதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது நான் பார்க்கிறோம், இங்க பார்க்கப்படும் போது வாசித்து பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பு. இங்க அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதியினால் அடித்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் இருந்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவரை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் இருக்கும், என் வம்சத்தில் வம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் என் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே வம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பிசாசு ஒரு மனுஷனை எப்படி பாவத்துக்குள்ள தள்ளுகிறார் அல்லது பாவத்தை செய்து கொண்டுகிறார், ஒரு மனுஷனை எப்படி பாவ மனுஷனாய் மாற்றுகிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன். நல்லா கவனிங்க, இங்க வேதம் சொல்கிறது 21ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தார். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதியினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவரை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். என்ன சொல்றா? தேவனாகிய கர்த்தர் இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்களை பார்க்கிறது அந்த சப்ஜெக்ட் போல. இப்ப நாம் என்ன சொல்லுகிறோம்? பிசாசு எப்படி, சர்ப்பம் எப்படி மனுஷனை வஞ்சிக்கிறது என்பதற்குரிய ஒரு ஆதாரத்தை பார்க்கிறோம். முதலாவது அந்த சர்ப்பம் என்ன செய்தது? அந்த தேவனுடைய அந்த சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அவர் என்ன செய்யப்பட்டுள்ளது? அது அழிக்க நினைக்கிறது. அந்த அழிக்க நினைப்பதற்கு இது ஆதாரமாய் காணப்படுகிறது. எப்படி இருந்துச்சுன்னா, தேவ சாயலா மனுஷனுடைய விசேஷமான அந்த ரூபத்தை, தேவனுடைய அந்த சுவாசத்தை ஊதி அந்த மனுஷனாய் உருவாக்கப்பட்ட மனுஷனை, மனுஷியாய் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்களை அது என்ன செய்ய தூண்டுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறா, 1வது வாசிக்கிற தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்போ நாம் பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய
தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய ரூபமாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை என்ன செய்கிறது? இந்த சர்வம் என்ன செய்கிறது என்று சொன்னால், மனுஷனை வஞ்சிப்பதற்கு அது எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த எத்தனத்துக்கு, அது செய்கிற செயல்பாடுகளுக்கு அந்த மனுஷனும் மனுஷியும் அதற்கு கீழ்ப்படுகிறார்கள், அதற்கு உட்படுகிறார்கள். அப்ப உட்படும் போது அந்த மனுஷியை பார்த்து கேட்கிறது 2ஆம் வசனத்துல, தோட்டத்தில் உள்ள புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்வம் நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் எவ்வளவு தந்திரமா விசுவாசிதான் மனுஷனை என்ன செய்யுது? பாவத்துக்குள்ள தள்ளுகிறது. அப்ப பாவத்துல தள்ளுகிற மனுஷனை, அந்த மனுஷியை பாவத்துக்குள்ள தள்ளுகிறதுக்கு என்ன செய்கிறார்? இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இருவருக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கைய வேறு ஒருவர் வந்துதான் என்ன பண்ணுகிறார்கள்? அதை கெடுக்க நினைக்கிறார்கள். வேறு ஒருவர் வந்துதான் அதை என்ன குழப்ப நினைக்கிறார்கள். அப்போ இவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்த, இருவரும் சுத்தி கொண்டு, இருவரும் இருக்கிற சூழ்நிலையில் அந்த பிரச்சனை இல்லை. இவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவங்க இருந்த இடத்துல எந்த பிரச்சனையில சந்தோஷமா இருந்தார்கள். ஆனா அடுத்து இன்னொரு ஆள் வரும்போது, இன்னொருத்தர் அங்க வரும்போதுதான் பிரச்சனை உருவாகிறது. அப்ப அந்த பிசாசு சர்வம் என்ன செய்கிறது? மனுஷனை பார்த்து கேட்கிறது, நீங்க சாகவே சாவதில்லை. ஆனா நல்லா கவனிங்க, இதுல இன்னொரு காரியம் கேட்டீங்கன்னா, சர்வத்துக்கு தெரியாத ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை சரீரத்தை குறித்து ஒரு நாள் கவலைப்படுறது. ஆண்டவர் ஒரு நாள் சரீரத்தை வந்து கவலைப்படுறது கிடையவே கிடையாது. அதனாலதான் யோகிட்ட சொல்றாரு, நீ என்னாலும் பண்ணிக்க, நீ என்ன பண்ணிக்க, அவருடைய ஆத்மாவை எடுக்கவனுக்கு அதிகாரம் கிடையாது, அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற. அதனாலதான் இந்த சர்வம் என்ன நினைச்சது? இந்த சர்வத்தை சொல்லு பாருங்க, நீ என்ன பண்ண சாகவே சாவதில்லை. ஆனா 2 காரியம் இல்லை. அது சொல்றது உண்மை. அந்த உண்மை 2 காரியம் என்னன்னா, பாவம் செய்யும் போது நரகத்துக்கு போயிடும், ஆத்மா சாகாது. பாவம் செய்யும் போது நரகத்துக்கு போயிடும், பாவம் செய்யணும்னா பரலோகத்துக்கு போயிடும். 2 காரியம் இல்லை. அப்ப அவன் ஆத்மா சாகாது, உயிர் போகும். ஒரு மனுஷனுடைய உயிர் போகும். ஆனா உயிர் என்பது அவனுக்கு முக்கியம் அல்ல. சர்வத்துக்கு என்ன இல்லை? உயிர் என்பது முக்கியம் அல்ல. அப்ப அவன் சொல்றான், நீங்க சாகவே சாக மாட்டீங்க. பாருங்க எவ்வளவு உண்மை. ஆனா விசாரத்துக்கு தெரிஞ்சிருக்குது, நாம் சாக மாட்டோம் என்பது அவனுக்கு தெரிஞ்சு. எதுக்காக இந்த உலகத்துல மனுஷன் உண்டாக்குனார் தெரியுது. சொல்லுவது நினைச்சுன்னா உண்மையை சொல்லுகிறார். ஆனால் கூட இந்த மனுஷன் தேவன் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய அந்த சொல்லுக்கு கீழ்ப்படியில செவி கொடுக்கல. அதனால் அவன் என்ன செய்கிறான்? இந்த சாசுடைய தந்திரங்களுக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். கீழ்ப்படிய ஆரம்பிக்கப்படும் போது இங்க என்ன நடந்துச்சுன்னா, அடுத்த வசனத்துல, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று நீங்க நன்மைக்காக சொல்ற நன்மை தீமை, 2வது நீங்க தேவர்களை போல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து அந்த காலத்துல தேவர்களை போல சொன்னா யாரும் படம் கட்டினோம் பேண்ட் போட்ட தேவர்களை போல இல்ல, எல்லாம் நிர்வாணியா தான் இருந்திருப்பாங்க. அப்ப நிர்வாணியா தான் வாழ்ந்துருப்பாங்க. ஆனா அதே மாதிரி மனுஷனை தேவனை செய்தா தன்னுடைய சாயல தன்னுடைய ரூபமா உண்டாக்குனார். ஆனா அவன் என்ன சொல்றான்? நீங்க தேவர்களை போல ஆயிடுங்க. அப்போ என்ன, இது 2 காரியம். தேவர்களை போல ஆகும்போது இவருடைய மாம்ச கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது. அப்ப மாம்ச கண்கள் திறக்கப்படும் போது இவன் மனுஷனால் உண்டாக்கப்பட்ட, அப்ப மண்ணால் எடுத்து மனுஷனால் உருவாக்கப்பட்ட மனுஷன், அப்போ இவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் இருந்தாலும், ஆனா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட தேவன் இந்த உலகத்துல கன்னி மணி வயதுல தேவ சாயலாய் பிறந்தார்.
அவர் மனுஷனால் பிறக்கவில்லை, ஆவியினால் பிறக்கப்பட்டார். அதனால அவருக்கு மனுஷராய் வாழ்ந்தாலும் மனுஷ சுபாவம், மனுஷனுடைய அந்த காரியம் கிடையாது. அவன் தேவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தா, தேவனோடு கூட இருந்தார். அப்ப தேவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனா இந்த மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால இந்த மனுஷன், இந்த மண்ணுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. இந்த மண்ணுக்கு என்ன உண்டு? இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களும் சரீரத்துல உண்டு. அப்ப அந்த சரீரத்துல இருக்கிற அந்த அவயங்கள் என்ன செய்கிறது? மாம்ச காரியத்தை வெளிப்படுத்துகிறது. சரீர இன்மைக்குரிய இந்த மண்ணுக்குரிய சரீரம் என்ன செய்யுது? மாம்ச காரியங்களை வெளிப்படுத்துது. அதுதான் சொல்றாரு, நீங்க சாகவே சாகவில்லை, நீங்க தேவர்களை போல என்ன பண்ணுங்க? ஆயிடுங்க. அப்ப தேவர்களை போல நாம் ஆக வேண்டுமானால் என்ன பண்ணணும்? அப்ப மாம்சத்துக்குரிய காரியவர்களுக்குள் இருக்குது என்பதை அவர் அறிந்து அவர்கள் பேசுகிறார். அப்ப பேசும்போது சொன்னாரு, அடுத்த பாருங்க, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த புசிப்புக்கு நல்லதும் பரமைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை கண்டு புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவளும் புசித்தார். எங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அது இச்சிக்கத்தக்க கனியா இங்க சொல்றாரு. அது வந்து இச்சிக்கத்தக்கனா மாம்ச எண்ணங்களை உருவாக்குகிற ஒரு கனி. அப்ப மாம்சத்துக்குரிய காரியங்கள் அப்ப சொன்னாரு, நீ சாப்பிடறதுனால நீ சாப்பிடாத, சாப்பிட்டா வந்து நடக்காது, சாப்பிடாதான்னு சொன்னாரு. ஆனா கேட்கல, மாம்சத்துக்குரிய சிந்தை அது இருக்குது, அது தெரியும். அதனாலதான் சொன்னாரு, நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனுஷனை பிசாசு எப்படி கண்டிக்கிறாச்சுன்னா, மாம்சத்துக்குரிய காரியத்தை ஒன்று பண்ணுகிற ஒரு கரிய ருசிக்க சொல்லி அந்த மனுஷனை என்ன செய்யறார்? கொலை பாதகத்துக்குள்ள கொண்டு போயிட்டார். நம்ம கொலை பாதகத்துல கொண்டு போகும்போது அவர் என்ன மாறுகிறான்னு சொன்னா, அடுத்து பாருங்க சொல்றாரு, அப்பொழுது அவர் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரிக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான நேரங்களில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும், இப்போ இந்த இடத்துல சம்பவத்தை பார்ப்போம். அவர்கள் தேவன் உலாவுகிறதை என்ன பண்றாங்க? சத்தத்தை கேட்கிறாங்க, தேவனை பார்க்க முடியவில்லை. ஏன்னா இவர்கள் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவன் விட்டு தூரமா போயிட்டார். ஆனா தேவன் தூரமா போல இவர்கள் வார்த்தையை மீறினபடினால இவர்கள் தேவனை பார்க்கக்கூடிய அந்த தகுதியை முதலாவது என்ன பண்ணாங்க? இழந்துட்டாங்க. முதலாவது தேவனை பார்க்கிற தகுதி இழந்துட்டாங்க. இரண்டாவது தேவனை விட்டு தூரமா இருக்கிறாங்க. மூன்றாவது தேவனை விட்டு ஒழிந்து விட்டிருக்கிறாங்க. 3 காரியங்கள் இந்த சம்பவத்தில் நடக்கிறது. ஏன்னு சொன்னா, அவங்க தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால அந்த வார்த்தை என்ன செய்கிறது? அவர்கள் மீறினபடினால அந்த மீறுதல் 3 காரியத்தை சம்பவிக்கிறது. 1, தேவனை பார்க்க முடியல, சத்தத்தை கேட்கிறது. 2வது, அவர்கள் தூரமாய் போய்விட்டார்கள், ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். 3வது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அந்த சத்தத்தை கேட்கிறது, ஒழித்துக் கொள்ளுகிறது. 2வது, அவர்கள் தேவனோடு பேசுவதற்குரிய காரியத்தை இழந்துவிட்டார்கள். அப்பதான் சொன்னாங்க, அப்ப முகமுகமாய் பார்க்க வேண்டிய மனிதனை அவர் முகமுகமாய் பார்க்க முடியாது போய்விடுகிறது. உங்களுக்கும் நமக்கு அந்த உலகத்துல வாழ்ந்துள்ள எல்லா மனிதருக்குள்ள ஒரு சம்பவம் என்னென்று சொன்னால், தேவனும் நாமும் முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்களுக்கு நாம் ஆயத்தமா இருந்தோமா? எப்படி ஆயத்தமா இருக்கிற? வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்திருந்தாதான் முகமுகமா தேவனோடு சந்திக்க அந்த மேல பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பூலோகத்துல எந்த மனுஷனும் வாழ முடியாது. லட்சக்கணக்கான இருந்து போனாங்க, இறக்க முடியாத யாருமே, எல்லாம் இறக்கிறவர்கள் தான். ஆனாலும் இறப்பு என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முடிவு அல்ல. முடிவு என்பது நித்தியமா வாழப்போகிற வாழ்க்கை தான் தவிர இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் என்ன இல்லை, மரணம் என்பது சரீரத்துக்கு வரும், ஆத்மாவுக்கு
கிடையாது. ஏன்னா நித்தியமா வாழப்போகும் வாழ்க்கைக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ சொல்லுகிற அவர்கள் பார்க்க முடியல, சத்தத்தை கேட்கிறார்கள், அவர்கள் மறைந்து கொள்கிறார்கள். இப்போ என்ன சொல்றாங்க? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலகின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதார் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவர் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நடந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக்கப்படுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை மீறுகிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? தேவனை அறியல, தேவன் தொடர்ந்து வெளியே வந்துகிறார். இவ்வளவு பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களா இருப்போமானால், அதற்கு பின்படுகிறவர்களா இருப்போமானால், அதன்படி நடக்கிறவர்களா இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நன்மையானது நடக்கும். அதுக்குதான் சொல்றாரு ஏசாயா புத்தகம் 59:1 வாசிங்க. ஏசாயா புத்தகம் 51:59. அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதுதாங்க நம்முடைய இந்த பாவங்களை கருத்து பார்த்து எப்படி நாம் தேவனுடைய சமூகத்துக்கு விலகி போகிறோம்னா, அங்க உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதுனால அவனுக்கு என்ன நடக்குது? காது கேட்குது, ஆனா தேவனை பார்க்க முடியல. இப்போ நமக்கு என்ன நடக்குது? இங்க பாத்தீங்கன்னா வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதவனுக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதவனுக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இதுதான் என்ன நடந்துச்சு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிரிவினை உண்டாச்சு. யாருக்கு? தேவனுக்கும் அவங்களுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. புரியுதா? இப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு இருந்த நட்பு, அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த உறவு தேவனை சொல்ல பாருங்க. நாங்க அதுவரை நாங்க என்ன பண்றோம்? உங்களுடைய நடக்கிறத நீங்க வர்றத மட்டும் கேட்கிறோம், ஆனா எது கண்ணில் தெரியல. நீங்க வர்றது
எவ்வளவு பெரிய காரியம். எப்போ இது நடக்குதுன்னா, அவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம மாறும்போது அவன் தேவனுடைய மகிமையை இழந்து விட்டான். தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயலாய் வாழ்கிற மனுஷன், அவன் என்னவா மாறிட்டான்? அவன் தேவனுடைய சாயலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள பிசாசு தள்ளிவிட்டு விட்டான். அல்லேலூயா. நீங்க அநேக கிறிஸ்தவர்கள், அநேக குடும்பங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள், தன்னுடைய மாம்ச சுபாவங்கள் இச்சைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவுகள் என்ன செய்யப்படுகிறது? துண்டிக்கப்படுகிறது. நீ கூப்பிடுகிற சத்தம் தேவனுக்கு கேட்கல. அல்லேலூயா. நான் கூப்பிடுகிற சத்தம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளில விரிசலாகி விடுகிறது, பிரிவினையாகி விடுகிறது. கேட்கக்கூடாதபடி இருந்து நாம் கூப்பிடுகிறோம், கர்த்தருக்கு கேட்கல. அங்க அவர் பாக்குறாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் நடக்கிற சத்தம் கேட்குது, ஆனா என்ன பண்ணல, அவர் கூப்பிடுறது கேட்குது, நடந்து வரது கேட்குது, ஆனா பார்க்க முடியல. என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. பார்க்க முடியாதபடி அவருடைய சிந்தைகள் என்ன செய்யப்பட்டிருந்தது? அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தை விட்டு அவர்கள் விலகியபடினால அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கல? நன்மை நடக்கல, தீமை நடக்கிறது. சுகமா இருக்க வேண்டிய, நன்மையா இருக்க வேண்டிய, ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய, மகிமையா இருக்க வேண்டிய மனுஷனை என்ன செய்தது? பிசாசு வஞ்சித்தபடினால அவன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். நன்மையாய் வாழ வேண்டிய, சுகமாய் வாழ வேண்டிய இந்த மனுஷனை பிசாசு அவர்களை வஞ்சித்ததுனால, அந்த பிசாசுக்கு சர்வம் வஞ்சித்தபடினால அந்த சர்வத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தபடினால தேவனாகி கர்த்தர் அவர் சொல்கிறார், சர்வத்தை பார்த்து சொல்கிறார், நீ என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுதும் நீ எப்போதெல்லாம் என்ன பண்ணும்? தரையில தான் நவுந்து, தரையில தான் என்ன பண்ணும்? போகணும். மண்ணை தின்னு மலையில தரையில தான் போகணும். ஆனா இந்த வித்து, மனுஷனுக்கு பிறகுற வித்து உன்னை அழிக்கும், உன்னை நசுக்கும் அப்படின்னு சொல்கிறார். திரியை பார்த்து சொல்கிறார், நீ கர்ப்ப வேதனை பட்டுதான் நீ குழந்தைய பெற்றெடுக்கணும். ஏன்னா நீ கீழ்ப்படி இல்லை. அது வஞ்சித்ததுக்கு நீ வழிகாடாக ஆனதுனால நீ இந்த சூழ்நிலை தள்ள விட்டு அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு ரெண்டு பார்த்து பாருங்க. முதலாவது அங்கே நாம் பார்க்கிறோம், தோட்டத்துல தேவனை முகமாய் பார்க்க வேண்டியவர்கள் பார்க்க முடியல. இங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது இந்த தேவனுக்கும் நமக்குள்ள உறவுகள் வார்த்தையை கேட்க முடியாதபடி இராய்களுக்கு தடை செய்கிறது. தேவனுக்கும் நமக்குள்ள உறவுகள் தூரமாய் போய்விடுகிறது. அப்ப நம்முடைய உறவுகள் எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இரண்டாவது வசனத்தை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாததற்கு செய்யக்கூடாத காரணம், முதலாவது பாவம் பிசாசினால் உண்டாக்கப்படுவதான பாவம். இரண்டாவது மனுஷனுக்கு தேவனுக்குள்ள உறவுகளை இடைவெளி காணப்படுகிறது. என்ன இடைவெளி? அவர் தோட்டத்தில் வெளியேற்றப்பட்டதை இடைவெளி பார்க்கிறோம். மூன்றாவதா இங்க வேதம் சொல்றது, பாவம் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறது தெரியுமா? இடைவெளி உண்டாக்குறதும் இல்ல, தேவனுக்கும் நமக்குள்ள உறவுக்கும் பகை உண்டாக்குறது. அந்த பாவம் என்ன செய்கிறது? தேவனோடு வாழ முடியல, நாம பிரிவினைகள் உண்டாக தடை செய்ய ஆரம்பிக்கிறது. அடுத்து நாம் இந்த பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? முதல் பாவம் பிசாசினால் உண்டாக்கப்பட்ட பாவம், தேவனோடு பார்க்க முடியல, சர்வ வஞ்சித்ததுனால அவங்களை பார்க்க முடியல, அதனால அவங்களுக்குள்ள அந்த உறவுகள் தூரம் ஆயிடுச்சு. இரண்டாவது சொல்லப்படுகிறது, தேவனுடைய அந்த பாவத்துக்கு விரோதமாய் செய்யப்படுற காரியங்களை பார்க்கப்படும் போது பாவம் மனிதனுக்குள்ள வரும்போது இடைவெளி உண்டாகிறது, இடைவெளி தூரமாக்கப்படுகிறோம். மூன்றாவதாய் மனிதனுக்குள்ள வருகிற பாவம் இடைவெளி உண்டாக்குறது மாத்திரமல்ல, தடை செய்கிறது. தேவன் கேட்கக்கூடாது தடை செய்கிறது. நான்காவதாய் இங்க பார்க்கிறோம், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போறோம், நம்ம பரலோகத்துக்கு போறோம், இது போல முறையில கிடையாது. அப்படின்னா என்ன சொல்லப்படுது? வேதம் வாசித்து பாருங்க. மூன்றாவதா நான் பார்க்கிறோம், மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்திய சுவிசேஷம்
அப்படியே அஹ், நல்ல மரம் எல்லாம் ம், நல்ல கனிகளை கொடுக்கும், அஹ், கெட்ட மரமோ ம், கெட்ட கனிகளை கொடுக்கும். ம், நல்ல மரம் ம், கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, அஹ், கெட்ட மரம் ம், நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அஹ். நல்ல கனி கொடுக்கும் மரம் எல்லாம் நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுவிட்டு எடுத்துவிட்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அஹ், அவர்களுடைய கனிகளினாலே அஹ். அவர்களை அறிவீர்கள். நல்ல கவனிங்க. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே அஹ், நல்ல மரம் எல்லாம் அஹ், நல்ல கனிகளை கொடுக்கும், ம். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் என்ன பண்ணுங்க? நல்ல கனி கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். ஏன் கெட்ட கனி கொடுக்கும்னா, அது என்ன செய்கிறது? எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அந்த மரத்துல நல்ல கனி நாம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதுதான் சொல்ற அர்த்தம். நல்ல மரம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இதான் முக்கியமான காரியம். நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், அது கெட்ட கனி கொடுக்க மாட்டாது. நாம் கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும், அதுக்கு நல்ல கனி எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். ஆசித்து பாருங்க, வேதத்துல சொல்லப்படுது, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 7ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுவிட்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அதனால் அவர்களுடைய அஹ், கனிகளினாலே அவைகளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவைகள் அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி என்னை நோக்கி கர்த்தாவே 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 ம், உமது நாமத்தினாலே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அஹ், உமது நாமத்தினாலே ம், பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அஹ், உமது நாமத்தினாலே ம், அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அஹ். அப்பொழுது அப்பொழுது நான் ஒரு காலும் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே அக்கிரமம் செய்கிறதாரே என்னை விட்டு அகற்றுப் போங்கள் என்று என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென்.